ஒன். வேண்டும் வேண்டும் டிஎம்கே வேண்டும், வேண்டாம் வேண்டாம் டிவிகே வேண்டாம். வேண்டும் வேண்டும் டிஎம்கே வேண்டும், வேண்டாம் வேண்டாம் டிஎம்கே வேண்டாம். வேண்டும் வேண்டும் டிஎம்கே வேண்டும், வேண்டாம் வேண்டாம் டிவிகே வேண்டாம். வேண்டும் வேண்டும் டிஎம்கே வேண்டும், வேண்டாம் வேண்டாம் டிவிகே வேண்டாம். மீண்டும் ஸ்டாலின் வேண்டும், ஸ்டாலின் மீண்டும் ஸ்டாலின் வேண்டும், ஸ்டாலின். இது பணம் காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. திமுக இது அண்ணா வழியில் வந்த திமுக, இது பெரியார் வழியில் வந்த திமுக, எங்க தாத்தா கலைஞர் வழியில் வந்த திமுக, எங்க அப்பா மு.க. ஸ்டாலின் வழியில் வந்த திமுக, இப்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழியில் வரப்போ திமுக. இது கரூரின் கோட்டை திமுக. எங்கள் தளபதியின் தளபதி, எங்கள் தளபதியின் தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி, எங்கள் தளபதியின் தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி. மரத்து மேல ஏற அணிகள் கிடையாது, நாங்க கோட்டை மேல ஏற திமுக தொண்டர்கள். நாங்க திமுக எங்க குடும்பம், திமுக எங்க தொண்டர்கள். இன்னொன்னு அணில் குஞ்சுகளுக்கு ஒண்ணு சொல்றேன், திமுகவுக்கு என்ன தெரியாது, திமுகவை எனக்கு தெரியும். ஏன்னா நான் திமுக ரத்தம், திமுக என் சொந்தம், உடம்புல வருது என் திமுக ரத்தம். திமுகவுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா திமுகவை எனக்கு தெரியும். திமுகவே டிவிகே ஜெயிக்குமா? ஃபர்ஸ்ட் டிவிகேக்கு பூத்து கமிட்டினா என்னன்னு தெரியுமா? பூத்து கமிட்டியில எத்தனை பேர் இருக்கணுமான்னு தெரியுமா? பூத்து கமிட்டினா என்னது தெரியுமா? டிவிகேக்கு ஃபர்ஸ்ட் பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? டிவிகேல பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? கரூர்ல வந்து பாரு, திமுக கார ஒவ்வொருத்தரும் அப்படியே புயல் மாதிரி சொல்லலுவான், புயல் மாதிரி சொல்லலுவான். எல்லாம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி பின்னாடி இருக்காரு, எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி பின்னாடி இருக்காரு, புயல் மாதிரி சொல்லலுவான். கரூர்ல விஜய் நிக்க மாட்டாரு. நின்ன போதே தெரிஞ்சு டவுசரை கழிட்டு 41 பேரை கொண்டுட்டு ஓடி போயிட்டாரு, திருப்பி வரவலாம் மாட்டாரு. கரூர்ல நின்னா அவரே இருக்கு பாரு, பிளைட்டை புடிச்சிட்டு தனியா தான் போகணும், கரூரை சுத்திட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பூத்துக்கு டிவிக்கேன்னு எடுத்துட்டா ஒரு பூத்துக்கு 4 பேரு, ஒரு பூத்துக்கு 4 பேர் தான் இருக்கிறானுங்க. அந்த 4 பேத்துக்கு பூத்துல எப்படி உட்காரணும் கூட தெரிய மாட்டேங்குது. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வேற இருக்குது, அது என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் வந்து எவனோ எத்தனையோ பேத்த பார்த்தது இந்த திமுக, ஆனாலும் ஆனா 10 வேலை பார்த்துருச்சு. ஏன் ஓட்டு போடணுமா? இந்த நாட்டில் நல்ல மனுஷன் இருக்கிறது பூரா திமுகவில் தான். எவ்வளோ திட்டம் பாத்தியலா, லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க இந்த நாட்டில். இங்கே சாமானிய மக்கள்லேருந்து படித்தவங்களை உருவாக்குறது பூரா திமுக தான். இந்த நீங்கள் பூரா நடக்கிற ரோட்டில் இந்த ரோடை உருவாக்கி இந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி திமுக தான். அதுக்காண்டி ஓட்டு போடணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். 5% ஓட்டு வாங்குவான்ட்டு நீங்கள் உங்களை மாதிரி மீடியா தான் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. களத்துக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கட்டும். இதெல்லாம் முன்னெடுத்து பொதுமக்களிடம் அவருடைய அணுகுமுறை பிடிச்சிருந்தா ஓட்டு போட்டு வாங்கி காட்டட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். திமுக வந்து மழை, இதை பார்த்து வந்து என்ன சொல்றது, சும்மா சார் ஆகாது. அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. விஜய் வந்து திமுக ஒரு ஆளே கிடையாது. 5000 ரூபா வந்து தேர்தல் அறிவிக்க போறாங்க. அவங்களுக்கான உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு மத்திய அரசோட சதியை முன்கூட்டியே முதலமைச்சர் உணர்ந்த காரணத்தினால் அதை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. இது வந்து அவங்கள பார்த்து பயந்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. தலைவர் வந்து அவர் கொண்டு வந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. திராவிட கொள்கையில நீ எந்த கொள்கைன்னு கேளுங்க, எல்லா கொள்கையும் நீங்க எந்த கொள்கைன்னு சொன்னதானே தெரியும். அதுல நீங்க உங்களுக்கு எந்த கொள்கை இது எல்லாமே திராவிடம் தான். எல்லாமே திராவிடம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஓகேவா? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மக்கள் அனைவருமே சமம். இது எங்க இதான் திமுக, அதுதான் நாங்க. அது நாட்டு மக்களுக்கு தெரியும், பேச வரதா விளையாண்டு. அவர் தலைவர் பிள்ளைங்க, இந்த நாட்டை செதுக்கி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தலைவர் வந்து தமிழ்நாட்டில் சிறப்பா பேசக்கூடிய ஆள். விஜய் பத்தியே கேட்காத தலைவா, யாரும் நல்ல அரசியல் தலைவர் தான் கேளுங்க. நாங்க வந்து புதுக்கோட்டை தொகுதிங்க தலைவா. தாவேக்கா வந்து ஒரு கட்சியே கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க.
எடப்பாடி தாவேக்கு ஒரு கட்சியே கிடையாதுங்க. அது ஒரு கம்பெனி, இன்ஃபுளுன்ஸ் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. மக்களுக்காக போராடின்னு சொல்றீங்களா நீங்க? விஜயனர் 41 பேர் அவனுக்கு அவன் தொண்டனை அவன் ரசிகர் இறந்து போனான். அதுக்காக திரும்பி அவன் ஊருக்கு போயிருக்கணும். எந்த ஒரு இது இல்லாம ஓடி போனவர் ஓடிகாலி போயிட்டு மலேசியால ஆடுகள் வச்சு டான்ஸ் ஆடுறாப்ல. அவர் தான் போயிட்டு சொல்றீங்க என்ன சார்? களத்துல நின்று சந்திக்கிறவன் தான் வந்து ஒரு தலைவன், நல்ல தலைவனா இருக்க முடியாது. ஒரு அவனால இறந்து போன திருப்பி அவன் இடத்துக்கு போய் அனுதாபம் சொல்ல முடியாதுன்னு தன் பனையூருக்கு வர சொல்றவன் தலைவரே கிடையாது, நல்ல தலைவனே கிடையாது. அதாவது எங்க தலைவர் அரசியல் பண்ணும்போது விஜய் டெலிவரியே ஆகல. அதுதான் திமுக. எங்க தலைவர் அரசியலுக்கு போது விஜய் டெலிவரி ஆகல. பொய்யில அதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? 5% ஓட்டு எதை வச்சு சொல்றீங்க? நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். சின்னத்தை இப்பதான் ஒதுக்கி இருக்காங்க. அவங்க நின்று அவங்க சொல்ற சதவீத ஓட்டு வாங்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டு உண்டுன்னு சொன்னா அவர் வந்து கண்டிப்பா 15% வாக்கு வந்து கண்டிப்பா பெறுவாரு. குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. அப்ப அதையும் பாக்கணும்ல. அதான் அப்ப ஓட்டுல பசங்க சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க தற்கூரி. ஆமா, அதுக்கு பேரு தற்கூரி. இன்னொன்னு நீங்க சின்ன பசங்க சொல்றான்னு சொல்றீங்கல்ல, அதே சின்ன பசங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஓ இந்த ஆட்சி முறை சரியா இருக்கும், திமுக தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மனநிலை மாறிடும். அதுக்கப்புறம் இப்ப வந்து அறியாத வயசு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க. டிவிக்கு விஜய் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதை பத்தி தப்பு இல்ல. அறியாத வயசுல எல்லாருமே செய்வோம். சின்ன பிள்ளைல நான் சொல்றது இல்லையா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு, திரும்ப இதுதான் நல்லா, இதுதான் சரியா இருக்கும், இது சரியா இருக்கணும், சின்ன பிள்ளைய உணர்ந்து வந்துருவாங்க. நாங்க ஏன் ஸ்டாலின் ஏத்துக்கிறோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பு இளைஞரணிக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இளைஞரணி ஏத்துக்குச்சு, எங்களை எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் அவர் சேப்பாக்க தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, அதுக்கப்புறம் அமைச்சரா இருக்காரு, துணை அமைச்சர் இருக்காரு. எல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. விஜய் நல்லபடியா வரட்டும், நிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இப்ப வரல அவரு என்ன கேக்குறீங்க? குடும்பம் இருக்கிறனால ஒரு அரசியல் பண்றாரு. விஜயும் குடும்பம் வச்சிருந்தா அவர் குடும்பத்துல இருந்து படம் அடிக்கிறாங்களா? அதோடைய விருப்பம். யாரு வேணுமாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வர்றத வந்து மக்கள் ஏத்துக்கிறேன். மாண்புமிகு இளந்தலைவர் வந்து சேப்பாக்கம் திருநெல்வேலி தொகுதி மக்கள் வந்து அங்கீகரிச்சு அவருக்கு வந்து அதிகமான வாக்குகள் செலுத்தி அவர் எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏக்களால வந்து அவர் மந்திரியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேவா? அதனால வந்து வாரிசு அரசியல் அவர் வந்து யாருக்கு வாரிசு? திராவிட கொள்கைக்கு வாரிசு, கலைஞரின் லட்சியத்துக்கு வாரிசு, இந்த இனத்தோட வாரிசு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வாரிசு, அரசியல் வாரிசு, எங்களுடைய கழக இளைஞர் செயலாளர் இளந்தலைவர். அதனால வாரிசு அரசியல்னா எங்க இயக்கம் ஏத்துக்கிறது. எங்க இயக்கத்துல களத்துல நின்று ஜெயிச்சு வராரு. இதை சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளா உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஈடுபடாத.